பத்தியா என்ன சூப்பரு அது இல்லடா அது மழை பெஞ்சிருச்சுன்னா கடைசியாக எடுத்துகிட்டு போகிறது தான் சிறப்பாக தான் இருக்கும். போ ஏதோ செலவுக்கு கூட காசு இல்லை போகலாம். இன்னைக்கு 20 நிமிஷம் நீ வாட்டர் மெலன் பெல்ட் போறேன். தேனந்தோப்புலடா பிளாட்ரா நீ எப்படி ஈரமா இருக்குது சுரண்டு போ. நீ சுரண்டி குட்டி எத்தனை வேணாலும் சுரண்டுறதுக்கு தானே பார்க்குறான். 20 நிமிஷத்துக்கு போதும். அப்பதான் சரி யாரும் அழிச்சிட்டு போறதுன்னு பார்த்தேன். இப்படியே வச்சுட்டா வேலை முடிஞ்சிடும். போலாம். நல்லா இங்கேயே கொட்டிட்டான்டா. வேலையே இல்லைன்னு நினைச்சிட்டான். ஏதோ எதிர்ச்சியே கிடைச்சா எதுக்கு 1 2 3 4 போட்டு 3 4 5 போட்டா முடிஞ்சுது. நாலாக்கீரே தொட மாட்டேன். 1 போடும் 2 போடும் நான் 5ஆவது தூக்கி போட்டுருவேன். இது என்ன அத்தனை கீரை குரங்கு போட்டு வச்சுக்கிறாங்க. அது ரோட்டில் போடுறதுலாம் தேவையே இல்லை. அதனால தூக்கி 1லேருந்து 2 3 4 5 ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வரான். பழனிப்படிக்கு டாக்டர் இருக்கும். அதனால நான் என்ன பண்ணுவேன்னா தூக்கி மேலே போட்டுருவேன். 2லேருந்து 5க்கு தாவிடுவேன். லோடிங் ஓட்டும் போது 2 3 போவேன். 4ஆவது போட மாட்டேன். 5ஆ போட்டுருவேன். போயிடும். அதெல்லாம் ஈர் ரேஜியாக குறைச்சி விட்டுருக்குறாங்க. வேறு ஒன்றும் இடிக்காது. கிடுக்கிட்டு அதெல்லாம் இடிக்காது. ஈர் அத்தனைக்கு எதாவது இடிக்குது. இப்போ ஜாண்டியரில் இடிக்கும். ஏன்னா அதில் 1லேருந்து 3 தூக்கி போட்டால் இடிக்கும். ஏன்னா டிஸ்டன்ஸ் நிறைய இருக்குது. செகண்ட் நான் எப்படின்னா ரோட்டில் நின்று எடுக்கும் போதுனா தேர்டு டாப் அவ்வளோதான் போயிடும். ஆனால் இதில் அப்படி இல்லை. இது செகண்ட் இயர் நான் ஃபஸ்ட்டு ரிவர்ஸ் ஆகி யூஸ் பண்ண மாட்டேன். ஃபஸ்ட்டு 5 இருக்கனால தான்மா ஒவ்வொன்றா கொஞ்சம் 4 மட்டும் இருந்துச்சுன்னு வச்சுங்க தேர்டு டாப் அவ்வளோதான். இதில் பார்த்துட்டிங்கன்னா இதெல்லாம் ஃபஸ்ட்டு ரிவர்ஸும் வந்து சிம்ப்ரம்ஸ் கிடையாது. ரிவர்ஸ் கீரும் ஃபஸ்ட்டு கீருமா? அதனால் நான் ரோடு ரன்னிங்லாம் ஓட்டுறது 2 3 5 அவ்வளோதான். ஏன் அப்படி ஃபஸ்ட்டு கீரும்? அதே மாதிரி 5ஆவது கியரில் போகும்போது ஃபஸ்ட்டு கியருக்குலாம் குறைக்க மாட்டேன். 2ஆவது கியருக்கு தான் குறைப்பேன். ஃபஸ்ட்டு கியருக்கு குறைச்சா சவுண்டு வரும். சிங்க்ரோமேக்ஸ் இல்லை. ஏன் இப்படி விட்ருக்கான்? ஜாண்டியர் மட்டும் விட மாட்டானா? போகிற வேகத்தில் நம்மளும் ரிவர்ஸ் கியர் போட்டானா கியர் பாக்ஸ் டேமேஜ் ஆயிரும். மகேந்திராக்கார எப்படி மூளை 5ஆவது கியரில் போயிட்டே இருக்கும்போது டக்குன்னு ரிவர்ஸ் இழுத்தா என்ன ஆகும்? அப்படியே ரிவர்ஸ் கியர் போட்டு அப்படியே ஃபுல் எக்ஸலேட் விட்டு இழுத்தா ஜாண்டியரில் அப்படிலாம் இழுக்கிறாங்க. ஆனால் கட் ஆகுறது ஏதோ ஒரு வண்டியில் கட் ஆகுது. அந்த கம்ப்ளைண்ட் வரக்கூடாதுன்னு தான் இவங்க இந்த பிளான். அதே மாதிரி ஆனால் ஜாண்டியரில் பிரேக் அடித்தாதான் ஒழுகு. பிரேக் பண்ணி காலை வச்சு தான் மாற்றணும். கீழே நெருக்கி தானே மாற்றணும். நெருக்கி தான் மாற்றணும். ஓரளவுக்கு ஈரத்தில் போயிட்டு இருக்குன்னா மாற்றணும்னா சருன்னு போயிடும். ட்ரை ஃபீல்டுலலாம் பிரேக் அணைச்சி தான் இது பண்ணி ஆகணும். வர வழியே இப்போ ரோட்டில் போகிறாங்க 35 கிலோமீட்டர் போகிறாங்க. பிரேக் டக்குன்னு அழுத்தி அப்படியே ரிவர்ஸில் மாற்றுறாங்களே. அது எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா சிங்க்ரோமேக்ஸ் இந்த வேகத்தை ஏறும்போது சவுண்ட் வரக்கூடாதுன்னு. ஆனால் நம்ம ஆளுங்க 5ஆவது கியரில் 4ஆவது கியரில் போயிட்டு இருந்து ரிவர்ஸ் கியரில் போகிறாங்க. அப்படிலாம் இருந்தால் புட்டு வாயில் போட்டு போக வேண்டியதான். எங்கே மாமா போனோம்? இதில் போகணும். போகிறான் உனக்கு தெரியுமா? அவனுக்கா தெரியாது. அவன் ஊரே விட்டு தந்துடுவான். வேலைக்கார அன்னைக்கெல்லாம் வரல. இன்னைக்கு வேலை இல்லாத அன்னைக்கு வச்சாம மீட்டருன்னு இருக்கிறான். ஓட்டுட்டு வர நிமிஷம் இதெல்லாம் ஓட்டி ஓட்டுறதே 1500 ரூபா. இதெல்லாம் ஏதாவது தள்ளுபடி 20 நிமிஷம் வருமா? அதுக்கு தள்ளுபடி பேச்சு எவ்வளோ போகிறது? 20 நிமிஷமே 500 ரூபா ரவுண்ட் ஆகாது. இது போகிற சேலம் பார்த்து செலவு காசு இல்லை அப்படின்னு நான் ஐடியா பண்ணேன்னா எப்போ சேலம் போகிறீங்க? போகலாம். என்ன போகலாம்? போகலாமா? போகலாம். மெக்கானிக் கேட்போம் ஜாமான் எடுத்துகிட்டு போகலாமான்னு. வாங்கி காசு கொடுத்தாச்சா? பணம்லாம் கட்டிட்டேன். வேலைக்குன்னா ஓடிட்டு கிடக்கும். இல்லை உழவு வராது. இன்னும் இங்கே மழையே இல்லையா? அதுக்கு ஒரு இதெல்லாம் காஞ்சி போய் கிடக்கும் தெரியும். வா வண்டி எடுத்துட்டு வா. நம்ம அப்படியே போயிடலாம். யார் நடக்கிறது?
அதாவது கோலம் போட்டுட்டு இருக்கிறான் ரோட்டில். சில்லற மாற்ற போயிட்டான், அதான் மாற்ற போயிட்டு நாம் வரமா அதான் கவனிக்கல பாரு. ஒரு ஸ்கூட்டியில் இல்லைடா ஈரோட்டியில் இருக்கிறாப்புல. ஆமாம்மா, இதுக்கு ஈரமுள்ளா இருக்குது. மேலே கோலம் வரப்பாங்களாட்டுக்குது. இது எவ்வளோ உடனே தெரியலையே. ஓ எவ்வளோண்ணா நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் பார்த்துக்குறோம். கல்லை முட்டுக்கல்லை காட்டுங்க. கொஞ்சம் விட்டுட்டே ஓட்டுது. முட்டுக்கல்லுக்கு எந்த பக்கம்? முட்டுக்கல் இல்லை, இந்த பக்கம் இல்லையா? சரி. ஆ அப்படியே நேரா? இந்த லைனு ஃபுல்லானா? ம். இல்லை இல்லை, போகலாம் போகலாம். அந்த இடத்துல மட்டும் அதை மட்டும் எடுத்துவிடுங்க. அந்த வாழை மாட்டை மடக்கி பாரு, எடுத்துட்டா மேலே போயிடும். அவன் பாரு செல்லில் பார்க்காத டைமை ட்ரிப் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். எப்போ ஏற்பட்ட ஆளாக இருப்பான். அதுவும் டைம் இல்லை. ஏன் இப்போ வர ஜாண்டியர்லாம் வந்துருச்சு என்ன? அருமையாக ஊறி போயிடுச்சு. சும்மா செத்தங்கூர் தான் மழை பெஞ்ச மாதிரி இருக்குது பார்த்தியா? போடா மாப்பிள்ள இங்கோட்டு. ஒன்றரை வருஷமாக ஓடிட்டு இருக்கிறான் அவன். முட்டுக்களை பார்க்கல இல்லை, அதனால கல் கிடக்குது பாருங்க. கல் பாட்டில் கிடக்கிறதெல்லாம் வேணா பொறுக்குங்க, இல்லைன்னா விட்டுருங்க. இந்த கோவில போய் இப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்களே, புதுசாக ஓட்டுறான்னு சொல்லிட்டாங்களே. ஓகேன்பா, மழை பெஞ்சிருச்சு. எதுவுமே வேலை இல்லை இன்னைக்கு. எல்லாம் சும்மா தான் வீட்டில் தான் அரட்டை அடிச்சிட்டு இருந்தோம். சரி திடீர்னு இந்த வேலை கிடச்சிது. சரி செலவுக்குனாச்சும் ஆகும், கை செலவுக்குனாச்சும் ஆகுமே அப்படின்னு தான் ப்ரோ இன்றைக்கி வர மாதிரி ஆயிடுச்சு. வயக்காடு பற்ற எல்லாம் ஈரமாக போச்சு. கொஞ்சம் காஞ்சாத்தான் வேலையாகும். இன்றைக்கி எந்தெந்த ஏரியாவில் எங்கெங்கே மழை அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள் நண்பா, நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். ஏன் சந்தோஷ் கோவில் ஒன்றா போய் புதுப்பழக்கன்ட்டாங்களே. ஏ ப்ரோ கோவிலை போய் இப்படி சொல்லிவிட்டாங்க. கோவிலுக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குதான், மனசு வலிக்குதான். என்ன போய் ஓட்ட தெரியாதுன்னு சொல்லிட்டாங்களே. இதுடா கோவில இவங்க ஒரு ஆள் சொல்கிறதுனால நம்ம ஓட்ட விட்டுருவோமா? இது மாதிரி எத்தனை பார்ட்டியை பார்த்துருப்போம். இப்போ தான் சந்தோஷ் ஓரளவுக்கு ஆம்பு கலப்பையெல்லாம் கொடுத்தா ஓட்டுற அளவுக்கு தெரிவிக்கிறாரு. நேற்று கொடுத்தோம் 1 மணி நேரம், முந்தா நேற்று 2 மணி நேரம் ஓட்டினான். அவரே ஓட்டினாருப்பா. முட்டுகளை தொலைவரத்து போயிட்டாங்களா? இந்த புதுசாக ஒரு ஃப்ளாட்லாம் ஓட்டினோம்னா கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக ஓட்டணும்பா. ஏன்னா முட்டுகள் இருக்கும், இல்லாத இருக்கும். அது பார்ட்டிங்க வந்து ஆப்போசிட் பார்ட்டி வந்து என் கல்ல ஓடித்தானே வரும். அதெல்லாம் நம்ம முடிஞ்ச அளவுக்கு பார்த்து பக்குவமாக சூதானமாக ஓட்டணும். இல்லைனா அப்புறம் திரும்பி எல்லாம் சண்டை போடுற மாதிரி ஆயிடும். இது மாதிரி நிறையா பேர் அனுபவிச்சிருப்பீங்க. அந்த அனுபவிச்சிருந்த நண்பர்கள் கூட கொஞ்சம் கமெண்டில் சொல்லுங்கள் நண்பா. மாப்பிள்ள பாரு என்ன போடு போடுறாங்க. நம்ம வண்டி விட்டா நம்ம வண்டி பால் ஊற்றிவிடுவோம் நாட்டுக்குது. அவன் யார்? வண்டிக்கும் வலிக்காத ஒரு நிக்கில் ஓட்டங்க ஒரே வந்துருப்பான். ஆவாது செல்லாது
போகுமான்னு பாரு அப்படிங்கிறான் பத்தியா. அவன் யாரு மாப்பிள்ளைன்னா கொக்கானா. மழை பெஞ்சு இன்னைக்கு 10 பைசா வேலை இல்லாத போயிருச்சே. இல்லைனா சித்தேரிக்காடு பிடிச்சிட்டு போயிரு. இல்லைனா நான் சித்தேரிக்காடு போகலான்னு ஐடியா பண்ணேன்டா. போயிட்டு அன்றைக்கி ரொட்டாட்டர் ஓட்டி போட்டு வந்தோம்ல, அதை ஆம்பு கலப்பில் ஓட்டி பார் ஓட்டி விட்டு வந்துட்டு அங்கே வேலை முடிஞ்சிடும்னு நான் கணக்கு போட்டேன். கடைசி சீட்டில் பார்த்தா நேற்று பொழுதோட மழை பெஞ்சு எல்லாத்தையும் சோழியும் முடிச்சு விட்டுருச்சு. என்ன போட்டேன் 12 என்ன ஸ்டார்ட் பண்ண? அதில் கூட ஆன் பண்ண டைம் பார்க்காத, அதெல்லாம் பார்க்கக்கூடாது. அதில் நீ கரெக்டாக பார்த்து சொல்ல தெரியுமா உனக்கு? 7 நிமிஷம் ஷார்ட் ஆகி போயிடும். அப்படிலாம் பார்க்கக்கூடாது. நான் என்னத்தை பார்த்தேன்? நீ என்றைக்குமே நீ வந்து அதிலலாம் இன்னைக்கு சொல்கிறது தான். எவனுமே அதில் நான் டைம் நோட் பண்ணக்கூடாது. 8 நிமிஷம் ஷார்ட் ஆகி போயிடும். கரெக்ட். இப்போ ஒன்று மாதிரி இருக்கும். நீ காட்டை விட்டு வெளியே போகும்போது திடீர்னு 8 விழுந்து போயிடும். அப்போ வந்து 6 நிமிஷம் நமக்கு நஷ்டம். அதில் பார்க்கக்கூடாது, சொல்லு தான் பார்க்கணும். அது எதுக்கு? டீசல் ஊற்றினா எத்தனை மணி நேரம் ஓடுதுன்னா அதில் கால்குலேட் பண்ணலாம். இப்போ ஒரு 5-6 மணி நேரம் ஓடுதுன்னா அதை ட்ரிப் பண்ணிவிட்டா ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் என்ன பண்ண இருக்கோம் பார்த்து கண்டுபிடிக்கலாம். இந்த 20 நிமிஷம் 10 நிமிஷத்துக்கெல்லாம் நீ ட்ரிப் பண்ணி விட்டீங்கன்னா அதில் கண்டுபிடிக்க முடியாது. ரொம்ப கஷ்டமாயிடும். நமக்கு தான் நஷ்டம். வந்து ஓட்டுறதே 10 நிமிஷம். அப்புறம் அதுவும் கட்டிவிடும். நாயை பிடிச்சி ரோட்டு ஓட்டுறான் மாப்பிள்ள, சட்னி ஆட்டுறான். மீன் பிடிக்கலாமா? நேற்று தேவத்துக்கறியில் என்னென்ன சாப்பாடு போட்டாங்க வகை வகையாக சாப்பிட்டு வந்துட்டேன். நீ எத்தனை வீடு ஒரே வீட்டில் போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டு வந்துட்டேன். சரி ஓகே நண்பா, இன்னைக்கு கொஞ்சம் கமெண்ட் ரீட் பண்ணுவோமா? நேற்று போட்ட வீடியோ, நான் சந்தோஷ் ஓட்டின வீடியோவில் என்ன கமெண்ட் வந்துருக்குது. இப்போ நான் வீடியோ எடுக்க வரலாம். பிரசன்னா அங்கே ஒரு நண்பர் ஒரு என்ன கேட்டுக்கிறாருன்னா, ஸ்டீல் டாப் போடுங்க ப்ரோ, போட்டுடலாம். 45 ருதுபதி 5 கலப்பை பற்றி ரெடி பண்ணுற வீடியோ போடுங்க. 5 கலப்பை பெயிண்ட் கலப்பை 2 கலப்பை பட்டை ரெடி பண்ணுற வீடியோ போடுங்க. அட 5 கலப்பை பட்டை போடுறோம்ல, புது பட்டை அடிக்கும்ல, அது வீடியோ வேணுமா? நான் இன்னும் பக்கமாக இனிமேல் எப்போ 5 கலக்கு பட்டை போடுவேனே தெரில. போடும் போது கண்டிப்பாக அது வீடியோ மேக் பண்ணி போடுற நண்பா. அடுத்து ஸ்க்ரீன் ஒரு நண்பர், ப்ரோ நீங்கள் 585க்கு வெயிட் கல் போடுற டயருக்கு வாட்டர் பிடிக்கலாமா ப்ரோ? காஸ்ட் கம்மியாகும்ல? ப்ரோ அதுக்கெலாம் வெயிட் டயருக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி டயருக்கு வெயிட் கல் போட்டு இல்லைனா டயருக்கு தண்ணி பிடிச்சோம்னா டயர் தேய்மானம் எவ்வளோ ஆகும்னு நினச்சி பாருங்கள். தண்ணி பிடிச்சா வெயிட் வருதுல்ல, அதுதான் சொல்கிறாங்க. அடுத்தது ராமச்சந்திரன் ஒரு நண்பர், அவங்க ஊரில் 2 நாளாக மழையாம், பாவம் கடுப்பில் இருக்கிறாரு. அடுத்து பிரவீன்குமார், ப்ரோ கோகுல் ஏன் வரல? வீடியோ 45 நிமிஷம் போடுங்க இனிமேல். சந்தோஷ் வண்டி ஓட்ட விடுங்க. கோகுல் தான் டிரைவர் ஆகிட்டான்ல ப்ரோ, உங்கள் இன்ஸ்டாகிராம் ஐடியில் சொல்லுங்கள். அரியலூர் மாவட்டம், எங்கள் ஊரில் செம மழை பெய்யுதான். ஐயோ எங்கள் அப்பா, கோகுல் டிரைவர் ஆகிட்டான். எவ்வளோ கற்றுக்க வேண்டியது, டிரைவர் ஆகிட்டானா? அடுத்தது சந்துரு 3963, ப்ரோ அவர் ரூட்டில் ரொட்டாட்ரன் கலப்பை ரூட்டில் இல்லை இருந்தால் எப்போ உங்கள் வயலில் நிப்பாட்டி வச்சிருக்கிறீங்க சொல்கிறார் ப்ரோ. என்ன சொல்கிறாருன்னே புரியலையே. அடுத்தது ரங்கேஷ்குமார், ஆம் கலப்பை களிமண்ணுக்கு சூட்டபிள். ஆம்பு கலப்பை கல் இல்லாத காட்டுக்கு எல்லாமே சூப்பராக இருக்குது நண்பா, கல் இருந்தால் தான் செல்ல. அடுத்தது பாலாஜி முருகேசன், ப்ரோ நீங்கள் அந்த டாய்ஸ்கோ 40-50 அக்ரோமஸ் டயர் பற்றி ஒன்றுமே சொல்லலையே. உங்கள்கிட்ட அந்த வண்டி இல்லையே ப்ரோ, அந்த எப்படி சொல்கிறது, வண்டியை ஓடி பார்த்தா தான் சொல்ல முடியும். அது வண்டி கிடச்சின்னா கண்டிப்பாக எடுத்து போடுறேன். அடுத்து 0 விவசாயி, ரொட்டாட்டர் செயின் டிரைவர் மாற்ற முடியுமா? மாற்றலாம் ப்ரோ. செயின் கீரை செயினாக மாற்றலாம், செயினை கீரை மாற்றலாம், எது வேணாலும் மாற்றலாம். ஆனால் ரேட் அதிகமாக வரும் நண்பா. அடுத்து சஞ்சய், கொபோட்டோ டீசல் கம்மியாக தான் போகுது 45க்கு. ஃபுல்லாக லோடு கொடுத்து ஓட்டினா எவ்வளோ ப்ரோ டீசல் போகுது கமெண்டில் சொல்லுங்க நண்பா. அடுத்தது ப்ரோ எவ்ரிபடி ஐ எம் வெயிட்டிங் ஃபார் யுவர் வீடியோ
காலையில் 9 மணிக்கு தமிழ்நாடு யூடியூப் சேனல் ட்ராக் வீடியோனா பெஸ்ட் சேனல் யுவர் சேனல் ப்ரோ கீப் வாட்சிங் ப்ரோ வெயிட்டிங் ஃபார் 1 minute சப்ஸ்கிரைபர் அவர் சேனல் தேங்க்யூ ஸோ மச் ரங்கேஷ் குமார் நண்பா. அடுத்தது முகில் ஓஸ் எடுக்கிறது எல்லாம் கொடுக்கிறது இல்லை, ஓஸில் எடுக்கிறதெல்லாம் கொடுக்கறது இல்லை அப்படின்னா புரியலையே. அடுத்தது நிதிஷ்குமார் நண்பா நம்ம தான் ஓசியில் வாங்குகிறோம், நான் யாருக்கும் தரதில்லை ப்ரோ. ஓ நான் கலப்பை நம்ம ஆனந்த் எடுத்துகிட்டு போயிடுறான்னு சொன்னேன்னா அதுக்கு அவர் சொல்கிறாரு அவர் யாருக்கும் ஓசி தர மாட்டாராம், அவர் தான் அடுத்ததுலேருந்து ஓசி எடுத்து தரான். சூப்பரான கேரக்டரில். அடுத்தது பாலாஜி முருகேசன் அந்த டிராக்டரில் பேக் கை எந்த பர்சனாக இருக்கும், நான் உங்களுக்கு இன்ஸ்டாகிராம் வீடியோ அனுப்பியிருக்கிறேன். ஓகே ப்ரோ, பார்த்துட்டு அது கமெண்ட் சொல்கிறேன், என்ன சொல்கிறேன் புரியல. விமல் குமார் கொபோட்டோ வாஸ் மகேந்திரா பர்ஃபார்மன்ஸ். மகேந்திராவுக்கும் கொபோட்டோவுக்கும் ஏகப்பட்ட டிஃப்ரென்ஸ் இருக்குது ப்ரோ. மகேந்திரா ஸ்பீடு அதிகம், கொபோட்டோ ஸ்பீடு கம்மி, சைலண்டாக இருக்குது, வண்டி அப்படியே சத்தமே எல்லாம் ஓடுது. எவ்வளோ தான் வச்சாலும் என்ன ரேடியோப்படுது, எவ்வளோ தான் வச்சாலும் இன்ஜின் வைப்ரேட் கிடையாது கொபோட்டோவில். மகேந்திராவில் பொறுத்தவரையிலும் வைப்ரேட் ஆகும். இதுதான் இது ரெண்டுக்குள்ள வித்தியாசம். எனக்கு மகேந்திரா ஓட்டிகிட்டே இருந்தனால மகேந்திராவே செட் ஆகிருச்சு. கொபோட்டோ ஓட்டுறவங்களுக்கு என்னோட கேட்டால் வந்து இந்த பேலரு கட்டர்பாரு டெய்லர் ஓட்டுறதுலாம் கொபோட்டோ 2 wheel drive பெஸ்ட்டாக இருக்கும். நீ ஃபோன் பண்ணி வந்தையா? அடுத்து கிருஷ்ணன் நேற்று போட்ட டெமோ வண்டி ஓட்டுனீங்க, உங்கள் ரியாட்டி ஓட்டி அச்சு இல்லை வெங்கடனா, அதை கொஞ்சம் முழுசாக ஓட்டியிருந்தால் வெங்கடனா இருக்கும். கரெக்டு தான், ஆனால் அவன் தான் கொடுக்கலையே, அதுங்காட்டி அவன் ஓட்டி பார்த்தவொடனே போதும்னு சொல்லிட்டான். அதனால் போதும்னு அப்படி விட்டுட்டுன்னு வச்சுக்காங்களேன். அப்புறம் அந்த கொபோட்டோ வண்டி டெமோ கொண்டு வந்தாங்கள்ல, அப்புறம் அதோட மெக்கானிக்கை எக்ஸ்பிளைன் பண்ணார்ல, அவர் வந்து நல்லா எக்ஸ்பீரியன்ஸால் ஆளாட்டுக்குது, நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறாரு அப்படின்னு. பார்ப்போம், நம்ம கோகுலக்கிறான் பார்த்துக்கலாம், போனால் தூக்கி பிடிச்சிக்குவான். போலாம், போய் இடிக்காது போ. மழை வேற இப்படியே வர மாதிரி இருக்குது நண்பா. சரி, வந்ததுக்கு ஒரு 20 நிமிஷம் கவர் பண்ணிக்கிட்டு அப்படியே பொழப்பு ஓட்டிக்கிட்டு போக வேண்டியதுதான். இது நம்ம பார்ட்டியே இல்லை, வேறு பார்ட்டி. சரி, வந்து கூப்பிட்டாங்க, ரெடி காசு. சரி, டீ குடிக்கிறது கூட காசு இல்லை. சரி, அதனால் போய் ஓட்டிகிட்டு வருவோம் அப்படின்னு தான் வந்தோம். நான் இன்றைக்கி எடுக்கலான்னு நினச்ச வீடியோவே ரொட்டேட்டரும் இது ஆம்பு கலப்பையில் ஓட்டி கார் ஓட்டுற வீடியோ எடுத்து போடலாம் அப்படின்னு நான் ஐடியா பண்ணேன். கடைசி வீட்டில் பார்த்தா மழை வந்து எல்லாத்தையும் கெடுத்துட்டு போகுது. போதும் மாப்பிள்ள. கோகுல் வேறு ரொம்ப ஃபீல் பண்ணுறானா மாப்பிள்ள, என்ன நம்பி சின்ன பையன் சொல்லிட்டாங்களே. விட்டா படுக்கு போட்டு எடுப்பேன், என்ன போய் இப்படி சொல்லிட்டாங்களே. எடுத்தா டக்குன்னு எடுக்க, அதில் தான் மாட்டிக்கிறத. தடுமாட்டம் தான் இத்தனைக்கும் காரணம். எப்படி மாப்பிள்ளக்குது உங்கள் ஜேடிக்கும் எங்களுக்கு வந்து கஜாமிச்சான் தான் ஓடும். உங்களது அப்படியே பூனை குட்டி மாதிரி ஒரு குடிக்கில் உட்காந்து ஓட்டுவீங்க. எங்களுக்கு கொஞ்சம் உயரமா இன்னும் வேண்டாம், அரைஞ்சி தூக்கலாம் மேலே. இது நல்லா இருக்கும், இதோட பைசா நல்லா இருக்கும். போகலாம் ரோட் ரன்னிங்லாம் எங்களுக்கு போகாத பைசா பைய ரோட் ரன்னிங்லாம் பறக்குது, எல்லாமே எல்லாமே பறக்குது. அது என்ன காரணம்னா, ஆந்திரா போகும்போது கள்ளப்பருப்பு சீசன் ஆந்திரா போகும்போது எல்லோரும் எங்களை விட்டுட்டு போயிடுவாங்க. அப்புறம் அந்த வவுத்திருக்கல் ஓப்பன் பண்ணிட்டு தான் நான் அதை திரும்பி லாக்கே பண்ணலை. தேவையில்லாத அழுத்த மாட்டோம்.
ஒரு 5 மேலே அழுத்த மாட்டோம். இன்னும் போனால் ஒரு 17-18 போவோம். அதனால தான் அது பூத்தில் கிளம்பிடும். 25 போவோம். இதே 25 போவோம். இதையும் ஓப்பன் பண்ணிட்டேன். என்ன பம்போட ஸ்பீடு அந்த நெட்டில் வச்சுட்டு ஸ்பீடு போகிறதுக்கு வச்சுருக்கிறேன். அவ்வளோதான், வேற எதுவும் இல்லை. தெரியல. ஏய், உன் மாமனுக்கு வேணுமாடா? ரொட்டேட்டருக்கு தனியாக இங்கே பிடிஓ போட்டிருக்கிறேன்னு சொன்னீங்கல்ல ப்ரோ. பாரு, சென்ட்ரை மாட்டணும், பெட்டில் மாட்டி போட்டுருக்கேன். தெரியுதா நண்பா? அப்படியே பெட்டில் டாப்பில் மேலே 2 ஹோல்ஸ் வரும். ஓகேவா? அந்த ஹோல்ஸில் நான் அப்படியே வாட்டமாக கொடுத்து போட்டிருக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். வரலாவா? அந்த மேல் ஓட்டை 2 ஓட்டையுமே வந்து நம்ம டெய்லர் பெட்டு மாட்டுறதுக்கு யூஸ் பண்ணவே மாட்டோம். அதனால தான் நான் வந்து சரி இப்படி போட்டால் பிளான் கரெக்டாக அமையும் அப்படின்னு சொல்லி தான் போட்டுக்கிறேன். ஏன்னா இதுக்கு கீழே ஒரு ஓட்டையில் போட்டிங்கன்னா வந்து என்ன பண்ணோம்னா அதிலே புஷ் வச்சும் போடலாம். அது கை ரொம்ப கீழே சென்டர் கை வந்து இப்படி குத்திக்கிட்டு போகுதுன்னு சொல்லி தான் கொஞ்சம் பிளேட்டு கொடுத்து உயரமாக போட்டிருக்கிறேன். என்னடா பாதானி கையா, ஒரு பக்கம் போனால் எதையும் விடாத, அதை பொறுக்கி திங்கவும் இதை பொறுக்கி சாப்பிடுவோம், இதே வேலையாடுறா டே. இன்னும் கூட்டாளி வந்திருந்தானே இன்னும் வேலை பண்ணியிருப்பீங்க. கூட்டாளி வராது போயிட்டான். எல்லாம் எங்கள் ஊரில் நேற்றெல்லாம் ஃபங்க்ஷனு, நேற்று சந்தோஷம் போய் ஓடி போயிட்டான் மத்தியானம். இவர் ஒட்டுக்கா 5 நாள் லீவ் போட்டு இன்றைக்கி தான் வந்திருக்கிறான். அதுவும் வேலை எதுவும் இல்லாத நாள் பார்த்து வந்திருக்கிறான். பருப்பு இருக்குதா? பாதாணி பருப்பு என்ன ரேட்டு தெரியுமா? எங்கே பருப்பு என்ன துளியூண்டுக்குது? டேய், அதான் இத்த சோடு இருக்கும்ல, சுண்டு வரல சோடு இருக்கணும்ல. மேலே போகிற கவத்தை மாட்டி இழுத்து போடுவானா? போ அந்த கவர் கண்டிப்பாக மாட்டோம். போடு போடு போடு. ஒரு மாமனுக்கோசம் தூக்கி வரதுக்கு எவ்வளோ ஆசையாக போய் இப்படி ஆயிடுச்சு. ஏக்கோவில் ஒரு மாமனுக்கோசரம் இப்படி ஆசையாக போய் இப்படி ஆயிடுச்சு. போயிட்டு வண்டி வேலை என்ன இருக்குது, செய்யலாம். எதுவும் செய்யணும்னாலும் அமௌண்ட் வேணும். எதை தொட்டாலும் துட்டு வேணும். வேறு கூட பார்த்துக்கலாம். இந்த வண்டி பவர் ஸ்டாரிங்கில் வேறு ஆயில் லீக்கேஜ் ஆகுது. அதை மாற்றினா 2 நாள் கழட்டுறதுக்கு 5000 வேணும். அதெல்லாம் அப்புறம் மாற்றிக்கலாம். ஒழுவுறத ஒழுவுட்டு கழிச்சு போடுவேன். நான் எங்கே போய்ட்டு காசுக்கு நானே காசுக்கல டிஎஸ் அடிக்கிறதுக்கு காசு இல்லாத அங்கேயும் இங்கேயும் பெச்சு எடுத்துகிட்டு கிடக்குறேன். நீ பாரு கழிச்சு. அதை தான் ஒருத்தர் கழுவி ஊற்றுனாங்க. உழைச்சி சம்பாரிங்கடா, ஸ்கேன் பண்ணி உங்களுக்கு வேணும் ஆளுக்கு 1 ரூபா அப்படின்னு அன்றைக்கி தான் ஒரு சப்ஸ்கிரைபர் திட்டினார். உங்களை ஏதோ என்ன இழுக்கிற நானா கேட்டேன். ஆளுக்கு 1 ரூபா. சந்தோஷ் கேட்கல 1 ரூபா. நீ செல்லு எடுத்து கேட்கல 1 ரூபா. ஆளுக்கு 1 ரூபா கொடுத்தீங்கன்னா மொபைல் எடுத்துக்கோன்னு. அதான் ஒரு ஸ்கேனுக்கு 1 ரூபா ஒருத்தர். நீ கேட்கலையா? அதுக்கு தான் சொன்னாங்க உழைச்சி சம்பாரித்து மொபைல் எடுத்து யூஸ் பண்ணுங்கடா, அடுத்தவங்கள்ட்ட கேட்காதீங்க அப்படின்னாங்களே. அது கரெக்டு தான். அவங்க கேட்குறது கரெக்டான பதில் தான். நம்ம தப்பி சொல்லக்கூடாதுல்ல. பாரு, இது இந்த சோளக்காட்டில் போந்து இப்படி வந்துருக்கலாம். எங்கள் இந்த சோளக்காட்டில் போந்து இப்படியே வந்துருக்கலாம்ல, இதிலே வரலாம்ல, விட மாட்டாங்களா? இருக்கும். ஓகே நண்பா, இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ரொட்டேட்டர் செயின் சவுண்ட் ரொம்ப வருதுங்கிறீங்க. அது வேறு வழியே இல்லை ப்ரோ.
ட்ரெயின் வந்து அத்து போகிற கண்டிஷனில் இருக்குது. என்னைக்கு அக்குதோ தெரில, கண்டிப்பாக விரைவில் அத்துரும். அது நாங்கள் வீடியோ எடுக்கிறப்ப அக்குமா எப்படியோ தெரில, ஆனால் அத்து போகிற ஸ்டேஜில் இருக்குது. ஒரு 3 செட்டுக்கு மேலே ஓட மாட்டேங்குது ஒரு செட்டு பிளேடு. அதுதான் பிரச்சனையே. அது ஏன் எங்களெல்லாம் அக்கறதுலன்னு அது என்ன காரணம்னா டெத்து ரொம்ப அதிகமாக பிடிச்சி அதிகமாக ஓடணும்னா போயிடும். அதில் நான் ரொட்டேட்டர் எடுத்து 5 வருஷம் ஆயிடுச்சு. அந்த பல்லு காடியெல்லாம் வந்து ரொம்ப குழி ஆகி போச்சு. மாற்றினா மேல் பல்லு கீழ் பல்லு ரெண்டையுமே மாற்றணும். அப்படி மாற்றினா வேணா ஏதோ இன்னொரு செட்டு சேர்த்தி ஓடும். அந்த பல்லு 2000 3000 போட்டு வாங்கிறதுக்கு அதுக்காமல் ஓட மட்டும் ஓட்டுன்னு ரொட்டேட்டரே மாற்றிப்பிடலாம் அப்படின்னு ஒரு டார்கெட்டு. வாங்கலாம். இந்த சீசன் ஓட்டியாச்சு. அடுத்த சீசன் மேட்டுக்காடு சீசனுக்கு ஏதோ ஒரு பிளான் பண்ணுவோம். செகண்ட் கீர் டிரைவ் கிடையாது. ஆமாம் ப்ரோ, கேட்கணும்னு நினச்சேன். கோமதி ரொட்டேட்டரில் சூப்பர் ஹெச்டி மாடல் கீர் இதே ஹைட் மாடல் ரொட்டேட்டரு சூப்பர் ஹெச்டி பெரிய பிளாஞ்சி ரொட்டேட்டர் கீர் டிரைவ் இருந்தால் யாராச்சும் இருந்தால் செகண்ட் ஹேண்ட் இருந்தால் கொடுக்குறதா இருந்தால் சொல்லுங்கள். எங்கள் சைடு இல்லை. நார்மல் 42 இல்லை, இது சூப்பர் ஹெச்டி மிஷின் ஹைட்டாக வரும். ஒரு அந்த மிஷினுக்கு இதுக்கும் பார்த்தீங்கன்னா 5 இன்ச்சு என்னமோ ஹைட்டாக வரும். பிளாஞ்ச் இது பார்த்திங்கன்னா 6 இன்ச்சு பிளாஞ்சு. இந்த ரொட்டேட்டர் யாராச்சும் கொடுக்குற மாதிரி ஏதாவது புதுசு இருந்துச்சுன்னா கமெண்டில் போட்டு விடுங்க, பார்ப்போம். இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த ரொட்டேட்டர் லான்ச் ஆகியே கிட்டத்தட்ட 6-7 மாதம் தான் ஆகுது. அந்த கியர் டிரைவ் சைன் எது இது 2018 தான்டா எடுத்தேன். வண்டியோட அந்த ரொட்டேட்டர்லாம் முடிஞ்சு போயிடுச்சு. அதெல்லாம் விற்றுட்டேன். அதை காசு கொடுத்தா கொடுப்பாங்க. வண்டியோட போட்டுக்கிற மேலே போட்டுக்கிற டாப்பு கூட தரமாட்டாங்க. வண்டியோட வருது. வண்டியோட என்ன வருது அதெல்லாம் எது அந்த பெட்டு வரும்பா. பெட்டு கலப்ப மாட்டுற கையே இதெல்லாம் வரும். வேறு எதுவுமே வராது வண்டியோட. இது சுற்றியும் வராது, எதுவும் வராது. அது நான் வாங்கினது 4 வீல் டிரைவில் என்ன கொடுப்பாங்க, முன்னாடி வீல் கழட்டுற பேனரு, பின்னாடி வீல் கழட்டுற பேனரு, 12-13 ஸ்பேனர் இவ்வளோ தான் கொடுப்பாங்க. முன்னையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 சர்வீஸ் ஆயில் சர்வீஸ் ஃபில்டர்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ கேட்டால் அதுவும் கொடுக்கறதில்ல. எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணிட்டாங்க கம்பெனியில். போதண்டா வாடா மாப்பிள்ள, பிளாட் ஒண்டை ஓட்டிக்குது, பிளாட்டுக்காரருக்கு சண்டைக்கு வந்துட போகிறாங்க. என்ன எடுத்தோம் 12:05 சரியா அவன் 20 நிமிஷம் தான் வந்துருக்குது. பிளாட்டுக்காரர் சொன்னது 20 நிமிஷம் தான் வந்துருக்குது. ஓட்டம் தான் வந்துருக்குது, இல்லைன்னா எப்படி வருது? அவன் வந்து வெளியே வரங்காட்டி 25 நிமிஷம் பண்ணி விடுவாங்கறியா? 22 3 நிமிஷம் ஆயிரும் வரங்காட்டியா? இப்போ நீயா இருந்தீங்கன்னா கரெக்டாக 25 நிமிஷம் ஆகிருக்கும். ஏன்னா இன்னும் கொஞ்சம் ஏற்றி போட்டு ஓட்டுவேன். 25 நிமிஷம் ரவுண்ட் பண்ணியிருப்பேன். மாப்பிள்ளை கியர் சேஞ்ச் பண்ணிட்டான். தேர்ட் கியர் போட்டான் பார். 2வது கியரே போட்டானா? ஃபஸ்ட் கியர் போட்டானா முதல்ல? அதே நாம் ஓட்டிகிட்டே இருந்தால் சரி. அப்புறம் நமக்கே ஏதோ ஒரு டைம் விழுந்து போயிடும். என்ன வண்டி ரொம்ப மொல்ல போகிற மாதிரி இருக்குது அப்படின்னு நினைப்போம். ஏன்னா ஃபஸ்ட் கியரும் செகண்ட் கியரும் பக்கத்தில் கொடுத்துட்டானுங்க. அதுதான் பிரச்சனையே. மேலே ஃபஸ்ட் கியரும் கீழே செகண்ட் கியரும் கொடுத்துருந்தா பரவாயில்ல. ஃபஸ்ட்டு பக்கத்துலேயே செகண்ட் கொடுத்துட்டாங்களா, அதுதான் தொந்தரவாக போச்சு. அது 4 கியர் தான் மொத்தம். அது வண்டிக்காரர் தான் கேட்கணும், எதுக்கு இத்தனை கியர் கொடுத்துக்கிறீங்க? ஆமாம், எதுக்கு கலப்பு ஓட்டும் போது கீர் ரேஷியோ அதிகமாக இருக்கட்டும்னு சொல்லி கொடுத்துக்கிறாங்க. எந்த கியரில் வேணாலும் போட்டு ஓட்டிக்கலாம், வண்டி அணைத்தாத போகணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறாங்க. லோடு அதிகமாக இழுக்கணும்னு சொல்லி தான் கியர் பேட்னா 5 எக்ஸ்ட்ரா பண்ணி கொடுத்துக்கிறாங்க. இல்லைனாலும் எதுக்கு இத்தனை கியர் கொடுக்குறாங்க? லாரி தான். அதுவும் பாரத் பென்ஸுக்கெலாம் அதெல்லாம் 18 கியரோ 22 கியரோ அந்த மாதிரி இருக்குது. எல்லா கியருமே அது கீழ் கியர்லாம் கம்மியாக போகிற வேகம் போகிற கியர் எல்லாமே போட மாட்டாங்க அதிகமாக. அதெல்லாம் ஹில்ஸ் ஏரியாவில் மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. அது 2 கியராக மாறுவாங்க.
ஃப்ரெண்டோட நாளைக்கு மீட் பண்ணுவோம் நம்ம. வெளியில் வண்டி வெளியே வச்சோம்.